وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الزمان قد استدار كهيئته يوم خلق السماوات والأرض، منها 12 شهرا ومنها 4 حرم، ذو القعدة وذو الحجة والمحرم ورجب. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தோரை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன், தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் வணங்குறதுக்கு தகுதியானவன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாவதாக. சலாத்தும் சலாமும் எம் உயிருளும் மேலான ஹதரத் கண்மணி நாயகம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய வழிகாட்டல்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபியு தாபியீன்கள், கியாமத்தினால் வரையுள்ள முஃமினான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே எவைகளையெல்லாம் எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை எம்மால் இயன்ற அளவு எடுத்து நடப்பதற்கும், மேலும் அவன் எவைகளையெல்லாம் விட்டு விலை வாழும்படி கட்டளையும் விட்டிருக்கிறானோ அவைகளை முழுமையாக விட்டு விலை வாழ்வதற்கு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் ஒரு உன்னதமான, ஒரு கண்ணியமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் அனைவரும் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப மாதம் புனிதமான முஹர்ரம் என்ற மாதத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறோம். சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு மாதம் இருக்குமென்றால் அது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாதம் முஹர்ரமுடைய மாதமாகும். ஆவே சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதனால் தான் இந்த முஹர்ரமுடைய மாதம் வந்துவிட்டால் முஸ்லீம்களாகிய எமக்கு என்று ஒரு தனிப்பட்ட கண்ணியம், இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பு எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றது. இதனால் தான் ஏராளமானவர்கள் பிள்ளைகளை குர்ஆன் ஓத வைப்பார்கள். முஹர்ரமுடைய மாதம் பிள்ளைகளுக்கு ஆரம்ப குர்ஆனை கற்க வைப்பார்கள். இன்னும் இதர விடயங்களை முஹர்ரமுடைய மாதத்திலே ஆரம்பிப்பதற்கு காத்திருப்பார்கள். ஏன்? முஹர்ரமுடைய மாதத்துடைய கண்ணியம், கௌரவம் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரும் இருக்கக்கூடிய இந்த மாதம் இஸ்லாத்தினுடைய முதலாவது மாதம். இந்த ஹிஜ்ரி 1448 நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1447வது வருடம் எம்மை விட்டு பிரிந்து விட்டது. அந்த வருடத்தை நானும் நீங்களும் கழித்திருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, காலமும் நேரமும் அடிக்கடி வேகமாக மின்னலை போன்று போய்கொண்டிருக்கும். எம்மில் அதிகமானவர்களுடைய பேசி பொருள் என்ன? இந்த அளவுக்கு காலம் நேரம் வேகமாக போய்கொண்டிருக்கின்றது. ஹிஜ்ரி 1447 முடிந்து இப்போது ஹிஜ்ரி 1448 இருக்கிறோம். இன்னும் ஒரு கோணத்திலே பார்த்தால், ஆங்கில கணக்குப்படி பார்த்தால்
2026 முடிவடைய போற கட்டத்திலே இருக்கின்றோம். இந்த அளவுக்கு நேரம் காலம் வேகமாக போய்கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற வருடத்திலே என்னுடைய அமலுடைய ரீதியிலே, இபாதத்துடைய ரீதியிலே சுய விசாரணை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும், ஏ மனிதர்களே, உங்களுடைய உள்ளங்களை பார்த்து, உங்களை பார்த்து நீங்களே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். கபுல அன் துஹாசபு, ஒரு நாள் வரும், அந்த நாள் உங்களிடத்திலே சுய விசாரணை செய்யப்படும். ஆகவே அதற்கு முன்னால் உங்களை பற்றி நீங்களே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். சென்ற வருடத்தை நான் கழித்திருக்கிறேன், எவ்வாறு நான் கழித்திருக்கிறேன், இன்று நாம் எவ்வாறு சென்ற வருடத்துடைய பிஸ்னஸ் உடைய அடிப்படையிலே, துனியாவுடைய அடிப்படையிலே நான் எந்த அளவுக்கு சென்ற வருடம் வியாபாரம் செய்திருக்கிறேன். டிசம்பருடைய மாதத்தை வருடத்துடைய கடைசியை எத்திவிட்டால் நாம் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய பிஸ்னஸை சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, நான் எவ்வளவு சேகரித்திருக்கிறேன், இந்த வருடத்துக்குள் நான் எவ்வளவு நஷ்டம் அடைந்திருக்கிறேன், நான் எவ்வளவு லாபம் அடைந்திருக்கிறேன், என்னுடைய கடையை திறந்து இவ்வளவு காலம், நான் சென்ற வருடம் 2025ஆம் ஆண்டு என்னுடைய வியாபாரம் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிக்குது, 2026ஆம் ஆண்டு என்னுடைய வியாபாரம் எந்த நிலையில் இருக்குது. ஏன் இதை பற்றி நாங்கள் ஒவ்வொருவர்களும் விசாரணை செய்வோம். என் பேங்க் பேலன்ஸுடைய நிலைமை என்ன, சென்ற வருடம் இத்தனை லட்சம் இத்தனை கோடி என் பேங்க்ல இருந்துச்சு, இந்த வருடம் என்னுடைய பேங்குடைய நிலைமை என்ன. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது துனியாவுடைய அடிப்படையிலே. ஆனால் எங்களுடைய இபாதத்துடைய அடிப்படையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும், அதையும் சுய விசாரணை செய்து பார்க்க வேண்டும். சென்ற வருடம், நான் கழித்த வருடம் நான் செய்த பாவங்களுக்கு, நான் செய்த தவறுகளுக்கு ஏதாவது தௌபா செய்ய வேண்டியிருக்கின்றதா? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் செய்த பாவத்தை மறந்திருக்கலாம், நாம் செய்த பாவத்தை மறந்திருக்கலாம். ஆனால் பாவம் பாவியை மறக்காது, பாவம் பாவியை மறக்காது. இதனால் ஒவ்வொருவரும் விசாரணை செய்ய வேண்டும், நான் ஏதாவது தௌபா செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்றதா, ஏதாவது தொழுகைகள் கலா செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறேனா? ஒரு வருடம் முடிந்து விட்டது, அடுத்த வருடத்திலே கால் வைத்திருக்கிறோம், ஏதாவது தொழுகை கலாவாக இருக்கின்றதா? அல்லது ஏதாவது ஃபர்லான நோன்புகள் கலா செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறேனா? ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள், நான் என்னுடைய ஜகாத்தை, சென்ற வருடத்துடைய ஜகாத்தை முறையாக கணக்கிட்டு கொடுத்து விட்டேனா என்று சுய விசாரணை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த முஹர்ரமுடைய மாதம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தரக்கூடிய முதலாவது படிப்பினை என்ன தெரியுமா? ஏ மக்களே, ஏ மனிதர்களே, நீங்கள் ஒவ்வொருவர்களும் கபரின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், மௌத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், கியாமத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வருடம் முடிந்து இன்னும் ஒரு வருடம் ஆரம்பித்து விட்டதா? ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு பக்கம் உள்ளத்திலே மகிழ்ச்சியாக இருந்தாலும், இந்த முஹர்ரமுடைய மாதம் முதலாவது தரக்கூடிய படிப்பினை, உங்களுடைய மௌத்து உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, உங்களுடைய கபர் உங்களை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நீங்கள் மௌத்துக்கு தயாராகுங்கள், அந்த கியாமத்தை சந்திப்பதற்கு தயாராகுங்கள், அந்த கபரை சந்திப்பதற்கு தயாராகுங்கள். இதுதான் முஹர்ரம் சொல்லித்தரக்கூடிய முதலாவது படிப்பினை. இரண்டாவது படிப்பினை, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம்களாகிய எமக்கன்று இஸ்லாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தனித்துவத்தை இந்த உலகத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறார்.
எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது. இவர் ஒரு முஸ்லீம் என்று காட்டுவதற்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. இவர் ஒரு அந்நியர் என்று காட்டுவதற்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. அந்த தனித்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிலே வைத்திருக்கிறான் என்றால் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதிலே, அவருடைய சுன்னாவை பின்பற்றுவதிலே தான் ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய தனித்துவம் இருக்கின்றது. இல்லை என்றிருந்தால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்நிய மக்களும் காலையிலே எழும்புகிறார்கள், நாங்களும் காலையிலே எழும்புகிறோம். அந்நிய மக்களும் இரவிலே தூங்குகிறார்கள், நாங்களும் இரவிலே தூங்குகிறோம். அந்நிய மக்களும் வெளிவாசல் செல்கிறார்கள், நாமும் வெளிவாசல் செல்கிறோம். அந்நிய மக்களும் சாப்பிடுகிறார்கள், நாமும் சாப்பிடுகிறோம். அவர்களும் திருமணம் எடுக்கிறார்கள், நாங்களும் திருமணம் செய்கிறோம். ஆனால் எங்களுடைய தனித்துவம், நான் ஒரு முஃமின், நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய தனித்துவம் எது தெரியுமா? மேலான ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை எடுத்து நடப்பது, அவருடைய வழிகாட்டல்களை பின்பற்றுவதிலே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு முஸ்லீமுடைய தனித்துவத்தை, கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவர்கள் தூங்கக்கூடிய நேரம் ஏதோ தூங்கி விடுவார்கள். ஆனால் முஸ்லீம்களாகிய நாம் தூங்கக்கூடிய நேரம் இஸ்லாம் முறையை சொல்லி தந்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையை காண்பித்திருக்கிறார்கள். அவர்கள் காலையில் எழும்பக்கூடிய நேரம் ஏதோ ஒரு எண்ணத்துடன், உலகத்துடைய ஒரு சிந்தனையுடன் எழும்புவார்கள். ஆனால் முஸ்லீம்களாகிய நாம் காலையிலே எவ்வாறு எழும்ப வேண்டும்? தூக்கத்திலிருந்து கண் விழித்தவுடன் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதின துஆ, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இந்த துஆவை ஓதிக்கொண்டு எழும்ப வேண்டும். அவர்கள் வெளிவாசல் செல்லக்கூடிய நேரம் ஏதோ அவர்கள் விரும்பிய பிரகாரம் வெளிவாசல் செல்வார்கள். ஆனால் முஸ்லீம்களாகிய எமக்கு வழிகாட்டல் இருக்கின்றது. ஒரு முஸ்லீம் வெளிவாசல் செல்கிறார் என்றால் முதலாவது அவருடைய தலையை மறைத்திருக்க வேண்டும், இடது காலை முற்படுத்தி அவர் நுழைய வேண்டும். அவர் அங்கே அவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய நேரம் அவருடைய ஆடையை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. ஒரு முஸ்லீம் சாப்பிடக்கூடிய நேரம் எந்த கையினால் சாப்பிட வேண்டும், அந்த தலை மூடப்பட்டிருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரரே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் முஸ்லீம்களுடைய தனித்துவம், கண்ணியம் என்பது. இல்லை என்று இருந்தால் எமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் உலகத்திலே இருக்காது. எமக்கும் யகூதியருக்கும் யூதர்களுக்கும் உலகத்திலே எந்த வித்தியாசமும் இருக்காது. அவர்களும் சாப்பிடுகிறார்கள், நானும் சாப்பிடுகிறேன். அவர்கள் தூங்குகிறார்கள், நானும் தூங்குகிறேன். ஏன்? மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா எங்கள வாழ்க்கையில இல்லை. ஹதரத் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருஸ்தும் என்ற மன்னனை சந்திக்கக்கூடிய நேரம் அவருடைய வீட்டிலே பெரும் ஒரு விருந்தோம்பல் வைக்கிறார்கள். அந்த டேபிளுக்கு மேலால் விதவிதமான சாப்பாடுகள், விதவிதமான உணவுப் பொருட்கள் இருக்கின்றது. இவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரம் ஒரு மணி சாப்பாடு கீழே விழுகிறது. அந்த சாப்பாட்டை, அந்த உணவை அவர் கீழே இருந்து பிறக்கி அதை சாப்பிடுகிறார். இதை பார்த்த ஒரு மனிதர் கேட்கிறாரு, என்னப்பா செய்கிறீங்க? டேபிளுக்கு மேலால மலையை போல குமிச்சு உணவு அளிக்குது, விதவிதமான பல வஸ்துகள் அளிக்குது, விதவிதமான உணவு அளிக்குது. ஒரு மன்னர்ட வீட்டில் இருக்கிறோம், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதிக்கு முன்னால் இருக்கிறோம். பெரும் பெரும் அரசர்கள், பெரும் பெரும் மன்னர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். கீழே விழுந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுகிறீர்களே. ஹதரத் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஅத்ருக்கு சுன்னத ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாஉலாஇல் ஹுமகா. இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை, அவர்களுடைய சுன்னாவை என்னால் விட முடியுமா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த எமது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், நான் தொப்பி போட்டால் மக்கள் சிரிப்பார்களோ,
நான் மிஸ்வாக் செய்தால் மனிதர்கள் என்னை கேவலமாக பார்ப்பார்களோ, நான் கரண்டை காலுக்கு மேலால் ஆடை அணிந்தால் என்னை கிண்டல் பண்ணுவார்களோ என்ற பயம் உள்ளத்திலே இருக்கின்றது. இதனால் சுன்னத்தை எத்தனையோ பேர் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுன்னத்தை ஏளனமாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு இமாம் சொல்கிறார், ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் சுன்னாவை ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை எடுத்து நடக்கிறார் என்றால் சமூகம் அவரை பார்க்கிறது இழிவாக. அவர் தாடி வச்சிக்கிறாரு, தொப்பி போட்டிக்கிறாரு, மிஸ்வாக் செய்கிறாரு, இதை பார்த்து சமூகம் அவரை கேவலமாக பார்க்குது. ஆனால் அதே சமூகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சுன்னாவை எடுத்து நடந்ததற்காக வேண்டி ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்களை பின்பற்றியதற்காக வேண்டி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒரு விதமான கண்ணியத்தை போடுவான். ஒரு விதமான கண்ணியத்தை இவரை பற்றி உள்ளத்திலே போடுவான். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதம் சொல்லித்தரக்கூடிய படிப்பினை என்ன? ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை எங்களோட வாழ்க்கையில் எடுக்கணும், அவரோட வழிகாட்டல் எங்களோட வாழ்க்கையில் எடுக்கணும். சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள், ஒரு ஹதீஸை பார்த்து உள்ளத்திலே பெருமிதம் அடைந்தார்கள். அல் மர்உ மஅ மன் அஹப்ப. நாளை கியாமத்துடைய நாளையிலே உலகத்திலே யார் எவரை நேசித்தாரோ, உள்ளத்திலே எவருடைய மஹப்பத், எவருடைய லைஃப் ஸ்டைல் இருந்துச்சோ அவர்களோடு தான் கியாமத்து நாளையில் இருப்பார், அவர்களோடு தான் கியாமத்து நாளையில் எழும்புவார். அல்மரு மஅமன் அஹப்ப. உலகத்தில் யார் நேசித்தாரோ, உலகத்தில் யாரை பின்பற்றி வாழ்ந்தாங்களோ, உலகத்தில் யாரை போல ஆடை அணிந்தாங்களோ அவர்களோடு தான் நாளைக்கு கியாமத்தில் இருப்பார். இந்த ஹதீஸை பார்த்து சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டாங்க. எத்தனையோ சஹாபி வாலிபர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஏன் காரணம்? நாங்கள் உலகத்தில் நேசித்தது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் உலகத்தில் பின்பற்றியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. நாங்கள் உடுத்த ஆடை ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முறைப்படி. இதனால் நாளை கியாமத்து நாளையில் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் நாங்கள் இருப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஹதீஸை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இந்த ஹதீஸை பார்த்து பயப்பட வேண்டிய நிலைமை. ஏன்? ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். குறிப்பாக வாலிபர்கள் சிந்தித்து பாருங்க. என் லைஃப் ஸ்டைல் தார போல இருக்குது. நான் முடிவெட்டுற யாரை போல முடிவெட்டுறேன், நான் ஆடை அணிகிற யாரை போல ஆடை அணிகிறேன், என் முடி யாரோட ஸ்டைலில் இருக்குது, நான் உலகத்தில் யாரை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை என் லைஃப் ஸ்டைலுடைய முறை யாரை பார்த்து இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத்து நாளில் அவரோட தான் எழுப்பாட்டப்படுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஏராளமான வீடுகளுக்குள்ள சுன்னா மறைக்கப்படுது. நபியூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு வெட்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு கேவலமாக நினைக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம் இருக்குது. தலையில தொப்பி போடுவதற்கு வெட்கப்படுவார்கள். முன்னைய காலங்களில் புதிதாக திருமணமாகக்கூடிய எத்தனையோ மணமகன்மார் அவருடைய தலையில தொப்பி இருக்கும். தொப்பியை போட்டுக்கொண்டுதான் அவர் திருமணத்தில் நிற்பார் முன்னுக்கு. ஆனால் இன்று அந்த காலம் மாறிவிட்டது. தொப்பியை போட்டதுக்கு வெட்கப்படுறாரு. நான் ஒரு மணமகனாக இருக்கிறேன், நான் எப்படி தொப்பியை போட்டுக்கொண்டிருக்குது, 4 பேர் வார போகிற இடம், நான் இந்த தொப்பியை போட்டுக்கொண்டு என்னால் ஈக்கேலுமா, என் முடி கலைந்து விடுமே, என் ஸ்டைல் அழிந்து விடுமே. இதனால் சுன்னத்தை ஓரம் கட்டுறது. நான் உடுக்கக்கூடிய ஆடைகள், ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்து பாருங்க. என் மகனுடைய ஆடையுடைய ஸ்டைல் எப்படி இருக்குது, என் மகளுடைய ஆடையுடைய ஸ்டைல் எப்படி இருக்குது, என் மகள் உடுக்கக்கூடிய அந்த உடுப்பு ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிப்பிரகாரமா, இல்லது இந்த யூதர்கள் யகூதியரை வழிப்பிரகாரமா என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்து பார்க்க.
பலஸ்தீனுக்கு அடிக்கக்கூடிய நேரம், ஈரானுடைய யுத்தம் போகக்கூடிய நேரம் உள்ளத்தில் ஏதோ ஒரு விதமான கோபம், ஒரு விதமான ஆத்திரம் வருது. ஏன்? முஸ்லீம் என்ற அடிப்படையிலே உள்ளத்தில் எங்களுக்கு கோபம் வருது. பலஸ்தீனுக்கு, காசாவுக்கு யூதர்கள் அடிக்கக்கூடிய நேரம் உள்ளத்தால் கவலைப்படுறோம், அவர்களுக்கு சாபம் செய்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது இரண்டாவது விடயம். முதலாவது விடயம் நானும் நீங்களும் சிந்திக்கணும். நாம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறோம், அந்த யூதர்களுக்கு யகூதிகளுக்கு எந்த அளவுக்கு நானும் நீங்களோட வாழ்க்கையில மாற்றம் இருக்குது. ஆகவே சகோதரரே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக முக்கியமான ஒரு விடயம் தான் என்ற வாழ்க்கையில சுன்னத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றுறது. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் என்றால், செயல்ல மாத்திரமல்ல, சொல்லிலையும் பின்பற்றினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். இரவு தூங்குறதுக்கு முன்னால ஓதக்கூடிய துஆ, பிஸ்மிக ரப்பி வதஅத்து ஜம்பி. இந்த துஆவுடைய நடுவில் ஒரு வரி வருது, ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வபிநபியிக அல்லதி அர்ஸல்த. இந்த முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னால் இந்த துஆவை ஒரு சஹாபி சொல்லக்கூடிய நேரம் சொல்லுறார், வபி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வபி ரசூலிக அல்லதி அர்ஸல்த. நபி என்று சொன்ன வார்த்தைக்கு பதிலாக ரசூல் என்ற வார்த்தையை பாவிச்சார். அங்கே இருந்த ஒரு சஹாபி சொன்னார், உங்களோட துஆ பிழை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லி தந்தது வபி நபியிக அல்லதி அர்ஸல்த வபி ரசூலிக அல்லதி அல்ல. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் என்பது கண்ணியமானது, நபியையும் விடவும் ஒரு தரம் மேலான வார்த்தை. என்றாலும் சஹாபாக்கள் சொன்னார்கள், எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இந்த காலகட்டம் சொல்லி தந்தார்களோ அதுதான் எங்களோட வாழ்க்கையில செயலாகவும் இருக்கணும், சொல்லாகவும் இருக்கணும். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹர்ரம் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை தான் சகோதரர்களே ஆஷூராவுடைய நோன்பு என்பது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததுக்கு பின்னால யூதர்கள் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு வைத்தவர்களாக இருந்தார்கள். ஏன் நோன்பு வைக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களை பார்த்து கேட்கக்கூடிய நேரம் அவர்கள் சொன்னார்கள், நாம் நோன்பு வைக்கிறது எங்களுடைய நபி ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நைல் நதியிலே இருந்து பாதுகாத்த நாள் இந்த முஹர்ரமுடைய 10வது நாள். இதனால நாங்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நோன்பு நோட்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸிலே, காலிஃபுல் யஹூத், ஏ மக்களே யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, ஆஷூராவுடைய நோன்பை நோருங்க, அதற்கு முன்னால தாசுவா 9வது நோன்பை நோற்றுக்கொள்ளுங்க. முடியுமாக இருந்தால் 9வது நோன்பு நோட்க கிடைக்கலையா அடுத்த நாள் ஒரு நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரக்கூடிய கிழமை ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பு வருகிறது. முடியுமானவர்கள் எவ்வாறு அரஃபாவுடைய நோன்பை உள்ளத்திலே கண்ணியம் எடுத்து ஏராளமான ஊர்களிலே பிடித்தோமோ இதே போன்றுதான் ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பு. இந்த நோன்புக்கும் கண்ணியம் கொடுத்து குடும்பத்தோட எங்களோட பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக இதை உருவாக்கணும். ஆஷூரா தாசுவாவுடைய நோன்புகளை எங்களோட மௌத்துக்கு பின்னாலும் எங்களோட குடும்பம் பிடித்து வரக்கூடிய நிலைமை உருவாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆஷூராவுடைய நோன்புடைய நாளிலே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஆஷூராவுடைய தினத்திலே மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி, இந்த ஆஷூராவுடைய நாள் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோக்கக்கூடிய நாள், அந்த நாளிலே குடும்பத்துக்காக யாரு கையை விரித்து செலவழிப்பாரோ, யாரு குடும்பத்துக்காக அதிகம் செலவழிப்பாரோ அன்றைய நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அந்த வருடம் முழுமையாக அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை கொடுக்கிறான். அந்த வருடம் முழுமையாக அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை, வருமானத்தை அல்லாஹ் திறந்து கொடுக்கிறான். ஒரு நாள் தான் செலவழித்தார் ஆஷூராவுடைய நாள் குடும்பத்துக்கு.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வருடத்தை வருமானமுள்ள வருடமாக, பரக்கத் நிறைந்த வருடமாக அல்லாஹ் ஆக்கி கொடுக்கிறான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், நாங்கள் அதை கண்கூடாக பார்த்தோம். ஆஷூராவுடைய நாள் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களுக்கு கை விரித்து செலவழித்தோம், எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் செலவழித்தோம். ஆனால் அந்த வருடம் சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய நிறைய வருமானங்களை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம், நிறைய பரக்கத்துகளை பார்த்தோம். ஆவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதம் தரக்கூடிய இந்த படிப்பினைகள் என்பது எங்களுடைய மௌத்து வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பினைகள். எனவே இப்படியாப்பட்ட படிப்பினைகளை எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைச்சிடு யா அல்லாஹ். எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் எங்களுடைய பாவங்களுக்கு தௌபாவை நசீபாக்கிடு யா அல்லாஹ். கடைசி நேரம் ஈமானோட மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். கடைசி நேரம் சக்கராத்தை இலவாக்கித்தாத யா அல்லாஹ். யாழ் ஒரு வருடத்தை கழித்து விட்டோம் யா அல்லாஹ், அந்த வருடத்திலே நடந்த பாவங்களை குற்றங்களை மன்னித்து மறைச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சக்கராத்தை மனமானதாக ஆக்கித்தாயா அல்லாஹ். எங்களோட ஆயுள்ள பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களோட ஆஃபியத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களோட தொழில்களில் பரக்கத் செய்யா அல்லாஹ். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்துடியா அல்லாஹ். படுக்கையில் போடக்கூடிய நோய்களை, செலவழிக்க முடியாத நோய்களை, எங்களுடைய செலவீங்களுக்கு அப்பாற்பட்ட வியாதிகளை தந்துடாதையா அல்லாஹ். எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளையும் வச்சு எங்களோட குடும்பங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துறியா அல்லாஹ், எங்களோட தொழில்களை பரக்கத் செய்யா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் யாரிடத்தையும் நீ கை நீட்ட வச்சிடாத ரப்பே. யார் என் பெற்றோர்களை கபூல் செய்யா அல்லாஹ். அனைவருக்கும் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். எத்தனையோ பெற்றோர்கள் கபூராலியில் இருக்கிறார்கள், அவருடைய கபூர்களை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். என்னுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக்கி தாயா அல்லாஹ், ஒழுக்கமுள்ளவர்களாக்கி தாயா அல்லாஹ். எதற்கும் அடிமையாக்கிடாதையா அல்லாஹ். கண் குளிர வைக்கக்கூடிய பிள்ளைகளாக்கி தாயா அல்லாஹ். வீடுகளுக்குள்ள மலக்குமாருடைய சூழல்களை உருவாக்கி தாயா அல்லாஹ். பரக்கத்துடைய சூழல்களை உருவாக்கி தாயா அல்லாஹ். யார் எதில் கேட்டோமோ கேட்க மறந்தோமோ எல்லா விடயங்களையும் கேட்டதா கபூல் செய்யா அல்லாஹ். ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.